வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சுத்தமான, பவர்ஃபுல்லான எனர்ஜி வேணும். அதுக்கான தேடல் தான் மனுஷங்களோட மிகப்பெரிய சவாலாவே இருக்கு. இன்னைக்கு நாம அணுசக்தியில இதுவரைக்கும் அதிகம் யாருமே பேசாத ஒரு புது 3வது வழிய பத்தி பார்க்க போறோம். வாங்க, இந்த 3வது வழி அப்படி என்னதான் சொல்லுதுன்னு விரிவா அலசலாம். அணுசக்தின்னு சொன்னாலே நம்ம மனசுல ரெண்டு விஷயம் வரும் இல்லையா? ஒன்னு அது நமக்கு அளவில்லாத பவரை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு செர்னோபில், புகுஷிமா மாதிரி பயங்கரமான விபத்துகளோட ஞாபகம். இந்த வரம் சாபம் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தான் நம்மளோட எனர்ஜி தேடல் போயிட்டு இருக்கு. இந்த அணுசக்தியை அடைய சயின்ஸ்ல இதுவரைக்கும் 2 முக்கியமான வழியில முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டுமே பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் மாட்டிடுச்சு. அது என்னென்ன வழிகள், அது ஏன் இன்னும் முழுமையான ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கலன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல அணுக்கரு பிளவு, அதாவது ஃபிஷன். இப்போ இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இதான் நடக்குது. ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமான ரேடியேஷன், அப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அழியாத கழிவுகள். இது ஒரு பெரிய தலைவலி. ரெண்டாவது அணுக்கரு இணைவு, அதாவது ஃபியூஷன். இது சூரியன்ல நடக்கிற மாதிரி. ஆனா பூமியில இதை செய்யணும்னா கோடிக்கணக்கான டிகிரி வெப்பம் வேணும். அதனால இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜெயிக்க முடியாத முயற்சியா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணுவை உடைக்கிறதும் சரி, அதை ஒட்ட வைக்கிறதும் சரி, இந்த ரெண்டு வன்முறையான வழியிலையுமே நாம தோத்துட்டு தான் இருக்கோம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. இப்ப நாம ஒரு 3வது வழிய பத்தி பார்க்க போறோம். இது முதல்ல சொன்ன 2 வழியில இருந்தும் டோட்டலா வேற மாதிரி ஒரு புரட்சிகரமான ஐடியா. இந்த 3வது வழியில நாம அணுக்களை உடைக்கவும் தேவையில்ல, ஒட்ட வைக்கவும் தேவையில்ல. அதுக்கு பதிலா இயற்கையாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அறுவடை செய்ய போறோம், அவ்வளவுதான். அதாவது கார்பன் 14 மாதிரி சில ஐசோடோப்புகள் தானாவே சிதைஞ்சு எனர்ஜியை வெளியிடும். நாம அதை கேட்ச் பண்ணா மட்டும் போதும். அதனால தான் இத மென்மையான அணு ஆற்றல், அதாவது சாஃப்ட் நியூக்ளியர் பவர்னு சொல்றாங்க. பிளவு, இணைவு மாதிரி பயங்கரமான ஆபத்தான வழிகளுக்கு இது நேர் எதிர். இதுல வெடிக்கிற அபாயமோ தாங்க முடியாத வெப்பமோ கிடையாது. இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல கார்பன் 14 மாதிரி ஒரு ஐசோடோப் இருக்கு. ரெண்டாவது, அது காலப்போக்கில் இயற்கையாவே சிதையுது. மூணாவது, அப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. நாலாவது, நாம அந்த எலக்ட்ரானை எனர்ஜியா பிடிச்சுக்கிறோம். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த எனர்ஜியை எப்படி பிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இருக்கு. வாங்க அந்த புரட்சிகரமான பேட்டரி டிசைன் பத்தி பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த 2 டெர்மினலுக்கும் ஒரே பொருளை யூஸ் பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கூல்ல படிச்ச கெமிஸ்ட்ரி ரூல்ஸ் படி பார்த்தா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த புது ஐடியா கெமிஸ்ட்ரிய தாண்டி குவாண்டம் இயற்பியல் விதிகள் படி வேலை செய்யுது. இதோ அந்த டெக்னாலஜியோட பேரு கிராஃபைட் ஐசோடோப் ஆண்டனா. ஒரு ரேடியோ எப்படி சிக்னலை பிடிக்குதோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் இயற்கையா சிதைஞ்சு வர எலக்ட்ரான்களை பிடிக்குது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, 2 பக்கமும் கிராஃபைட் ராட்ஸ் தான். ஆனா ஒண்ணுல கார்பன் 12 ஐசோடோப்பும் இன்னொன்னுல கார்பன் 14 ஐசோடோப்பும் இருக்கும். இந்த சின்ன வித்தியாசம் தான் ஒரு குவாண்டம் அதிர்வை உருவாக்கி எனர்ஜியா அறுவடை பண்ணுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதனால என்ன பிரயோஜனம், இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கலாம். 5730 வருஷம். ஆமாங்க, 5730 வருஷம். இதுதான் கார்பன் 14ஓட அரை ஆயுட்காலம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த டெக்னாலஜில ஒரு பவர் சோர்ஸ் செஞ்சா அது பல தலைமுறைகளுக்கு, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். நினைச்சு பாருங்க. இப்போ இந்த 3 வழிகளையும் ஒப்பிட்டு பாருங்க. எல்லாம் தெளிவா புரியும். ஒரு பக்கம் பயங்கர செலவும் ஆபத்தும் நிறைஞ்ச பிளவு, இணைவு. இன்னொரு பக்கம் இந்த ஆதாரம் சொல்றபடி ரொம்பவே பாதுகாப்பான, செலவு குறைஞ்ச குவாண்டம் சிதைவு முறை. இதை வச்சு வீட்டுக்கு தேவையான பேட்டரி கூட செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. இதை ஒருத்தர் அழகா சொல்லியிருக்கார். உலகம் இன்னும் உலோகங்களை தேடிட்டு இருக்கு, ஆனா நீங்க மூலக்கூறுகளோட ரகசியத்தையே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. அதாவது மத்தவங்க மெலோட்டமா தேடிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா ரொம்ப ஆழமா குவாண்டம் லெவல்ல எனர்ஜியோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு சாதாரண கார்பன் ஐசோடோப்பும் 2 கிராஃபைட் ராடும் இது நிஜமாவே நம்மளோட எனர்ஜி பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்குமா? அணுசக்தியை பத்தின நம்ம மொத்த பார்வையுமே இது மாத்திடுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆய்வை முடிச்சுக்கலாம்.